ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். மெகா ஹிட்டான தி அன்டேம்ட் அப்படிங்கிற சைனீஸ் ஃபேண்டசி டிராமாவை தான் இன்னையில இருந்து பார்ட்டா நம்ம சேனல்ல பார்க்க போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அன்டேம்ட பத்தி இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லைனா கூட தெரியாத சில புது ஆளுங்க இருப்பாங்க, அவங்களுக்காக தான் இந்த இன்ட்ரோடக்ஷன். 50 எபிசோட்ஸ் இருக்க இந்த சீரீஸை நம்ம பார்ட்டா பார்த்தா கூட இவ்ளோ பெரிய சீரீஸ் மெகா ஹிட் ஆயிருக்குன்னா இதோட சூப்பரான ஸ்டோரி தான் ரீசன். இதுல நடிச்ச எல்லாரும் இப்ப பெரிய பெரிய ஹீரோஸ் ஆயிட்டாங்க. ஆனா அதுல நடிக்கும் போது எல்லாரும் ஃபீல்டுக்கு வந்து புது சின்ன பசங்க தான். இப்படி எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்டார்டம் கொடுத்திருக்கு அப்படின்னா அப்பேற்பட்ட ஸ்டோரி எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல. இதான் உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ். இந்த சீரீஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத ஒவ்வொரு பார்ட்லயும் தெளிவா பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய கேரக்டர்ஸ் நேம்ஸ் இருக்கே அப்படின்னு மறந்துட வேண்டாம். ஒரு 2 பார்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே இந்த சீரீஸ் ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சோ தொடர்ந்து பாருங்க, அது மட்டும் போதும். இப்போ இந்த சீரீஸ் எதை பத்தி, இதோட ஒன் லைன் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். மொத்தமா இந்த சீரீஸோட பீரியட்ல பெரிய 5 கிளான் இருக்கு. கிளான் அப்படின்னா பிரிவு. ஒரு சின்ன சின்ன பிரிவுக்கும் தனித்தனி பேர் இருக்கு, தனித்தனி ரூல்ஸ் இருக்கு. அதுல ஸ்டூடெண்ட் சேருவாங்க, படிப்பாங்க, அந்த ரூல்ஸ் படி வளருவாங்க, சக்தி சேர்ப்பாங்க. சக்தி சேர்த்து அங்க இருக்கிற பீஸ்ட், ஆத்மா, பேய்ங்க கிட்ட இருந்து மனுஷங்களை எல்லாம் காப்பாத்துவாங்க. அது மூலமாவே அடுத்து கடவுள் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்கும். நம்ம ஊர்ல முனிவர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அதே கான்செப்ட் தான். இதுல மாதிரி இந்த 5 கிளான்ல 2 பசங்க படிக்கிறாங்க. அந்த 2 பசங்க தான் நம்ம ஸ்டோரியோட ஹீரோ. ஸ்டோரியில ஹீரோயின் யாரும் கிடையாது. நம்ம 2வது ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தா லான் வாங்ஜி. லான் பிரிவு அப்படிங்கிற ஒரு பிரிவோட பையன் தான் இவன். லான் வாங்ஜி எப்படிப்பட்டவனா ரூல்ஸ்னு அதை ஃபாலோ பண்ணியே வாழ்ற சரியான ரூல்ஸ் ராமானுஜம். எல்லாத்தையுமே ரூல்ஸ் படி தான் பண்ணணும். ஏன் தூங்குறது எந்திரிக்கிறது கூட ரூல்ஸ் படி தான் கரெக்டா பண்ணுமா, சாப்பிடுறது கூட அப்படிதான். அந்த மாதிரி எப்பவுமே ரூல்ஸ்னு ஃபாலோ பண்ணி ரோபோ மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க நம்ம செகண்ட் ஹீரோ லான் வாங்ஜி வெய் யூஷியன் அப்படிங்கிற நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ கூட ஃப்ரெண்ட் ஆகுறான். இந்த புது ஃப்ரெண்ட்ஷிப் டைனமிக்ஸ் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையே கொண்டு வருது. ஏன்னா வெய் யூஷியன் அப்படிங்கிற பையன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, நமக்கு ரூல்ஸ் எல்லாம் ஒண்ணு கிடையாது, என் இஷ்டப்படி நான் வாழுவேன், எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி பையன். ஆனா ஒரு கட்டத்துல நிறைய பேரை வந்துட்டு நம்ம வெய் யூஷியன் நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ எதிர்க்கிற மாதிரி ஆயிடுது. ஏன் கிட்டத்தட்ட இந்த 5 கிளான் கூடயுமே சண்டை போட்டுடுறான், கொஞ்சம் பேரை காப்பாத்துறதுக்காக, எல்லாம் நல்ல எண்ணத்துக்காக தான். ஆனா அது சில வில்லனுங்களுக்கு பிடிக்கல. வெய் யூஷியனை வில்லனா மாத்திட்டு அவங்க எல்லாம் தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ ஒரு கட்டத்துல எல்லா கிளானுமே சேர்ந்து வெய் யூஷியனை கொலை பண்ணிடுறாங்க. லான் வாங்ஜியோட மனசு ஃப்ரெண்ட் போயிட்டானே அப்படின்னு உடைஞ்சு போகுது. 16 வருஷமா கிட்டத்தட்ட வெய் யூஷியனோட ஆத்மாவோட துளி எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறான். 16 வருஷத்துக்கு அப்புறமா வெய் யூஷியன் மறுபடியும் திரும்ப வரான். ஏன் வரான், எதுக்கு வரான், எப்படி வரான் அப்படிங்கறது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அவன் சாவுக்கு யார் காரணம், யார் அந்த உண்மையான கெட்டவங்க, எதை மறைக்க பாக்குறாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே சூப்பரா செம்ம த்ரில்லிங்கா சொல்லியிருக்க ஸ்டோரி தான் தி அன்டேம்ட். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை நீங்க பார்த்து முடிக்கும் போது இவ்வளவு சூப்பரா இருக்கா அப்படின்னு உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும். சோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்ப்ளீட்டா பாக்குறது தான். இப்போ இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது, டைரக்டா போயிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சீனே நம்ம ஹீரோ சாகுற சீன் தான். டிஃபரெண்டா இருக்குல்ல. நம்ம வெய் யூஷியன் ஒரு மலையோட உச்சியில நின்னுட்டு இருக்கான். அங்க வெய் யூஷியன் கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான டைகர் சீல் அப்படின்ற ஒரு ஆயுதம் இருக்கு. அந்த ஆயுதம் யார் கையில கிடைக்குதோ வெய் யூஷியனோட ஒட்டுமொத்த பவர் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுக்காக மத்த கிளான்ஸ்ல இருந்து ஆளுங்க வந்து ஆளாளுக்கு அதை அடையறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தான் அதை ஆளாளுக்கு அடையறதுக்கு ட்ரை பண்ணிட்டு புடிச்சிட்டு இருக்க வெய் யூஷியன் மலையோட உச்சியில நிக்கிறான். இவங்கெல்லாம் மனுஷங்களா அப்படின்னு எல்லார பத்தியும் கேவலமா அழுதுட்டே பாத்துட்டு இருக்கான். ரொம்ப அவனுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இதுக்கு மேல இந்த கேவலமான உலகத்துல உயிரோடு இருக்கிறதுக்கு பேசாம செத்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க வெய் யூஷியன் எல்லாரும் கேவலமா திட்டிக்கிட்டே அவனோட டைகர் சீல பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவெல்லாம் செத்து போகட்டும், இன்னையோட நமக்கெல்லாம் விடுதலை தான் அப்படின்னு சொல்றாங்க. யாருமே வெய் யூஷியன் அப்படிங்கிற பேரை யூஸ் பண்ணல, இல்லிங் தலைவன் அப்படிங்கிற பேரை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வெய் யூஷியன் மலையோட உச்சியிலிருந்து கீழே விழுந்துட்டான், செத்துடலாம் அப்படின்னு. ஆனா அவனோட கையை வந்து யாரோ பிடிக்கிறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோ லான் வாங்ஜி எங்க வந்து கையை பிடிக்கிறது. கையை விட மாட்டேன், மேல வா அப்படின்னு லான் வாங்ஜி வெய் யூஷியனை கூப்பிட ஆரம்பிக்க, என்ன விட்டு லான் வாங்ஜி, நான் போயிடுறேன் அப்படின்னு வெய் யூஷியன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு 3வது ஆள் ஒருத்தன் வரான். ஜியாங் செங் அப்படிங்கிறது இவனோட பேரு. வெய் யூஷியனோட தம்பி முறைதான் அவனுக்கு ஆகுது. அவங்க வந்துட்டு அங்க இருக்கிற பாறையெல்லாம் கொஞ்சம் உடைச்சு விட்டுட்டு செத்த தொலைடா அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, பாறை உடைஞ்சு வெய் யூஷியன் கையும் ஸ்லிப் ஆயிட்டு மலையோட உச்சியில இருந்து பொத்து நம்ம கீழே விழுந்துடுறான். ஜியாங் செங் ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்க லான் வாங்ஜி அழுதுட்டே கீழே பாத்துட்டு இருக்கான். செத்து தொலைஞ்சிட்டான், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு கதை அப்படின்னு அங்க இருந்து ஜியாங் செங் கிளம்பி போயிடுறான். லான் வாங்ஜியால மனசுகதை ஏத்துக்க முடியல, அழுதுட்டு மலையோட உச்சியை பாத்துட்டு இருக்கான். இந்த கதைலாம் ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. இந்த கதைய இப்ப இருக்கிற சின்ன சின்ன ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கதை சொல்றவர் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த பசங்களுக்கு எல்லாம் வெய் யூஷியனை தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா வெய் யூஷியன் இறந்து போனது 16 வருஷத்துக்கு முன்னாடி. இங்க இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் 15-16 வயசு தான் ஆகுதுங்கிறதால கதையை கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, அந்த வெய் யூஷியன் என்னதாங்க ஆனாரு, திரும்ப வருவாரா அப்படின்னு ஒருத்த கேட்க, கதை சொல்றவரு நேரா பின்னாடி திரும்பி யாரையோ பாக்குறாரு.
யாரோ ஒருத்தங்க காசு கொடுத்து இந்த கதையெல்லாம் சொல்லிருக்காங்க. அது யாருக்குப்பா தெரியும், வரலாம் வராமலும் கூட போகலாம். ஆனா வெயூஷியன் மாதிரி ஒரு அழகோ இல்ல திறமையோ இல்ல ஒரு பெரிய ஒரு நல்ல மனசோ பெருசா யாருக்கும் இருந்தது இல்ல. ஆனா வெயூஷியன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. அவன் செத்து போனதுக்கு அப்புறம் தான் அந்த உலகமே அமைதியா இருக்கு. அதனால அவன் திரும்ப வராம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு அந்த கதை சொல்றவர் கத்திக்கிட்டு இருக்காரு. இங்க இருக்கிற பசங்க எல்லாம் வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க. வெள்ளை ட்ரெஸ் போட்டு இந்த எம்ப்ராய்டரி பண்ணிருக்கிற பசங்களே லான் கிளான் இருக்குல்ல, அந்த கிளானோட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு தெரியுது. கரெக்டா அவங்க கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த இடம் இருள ஆரம்பிக்குது. பயங்கரமா இடி இடிக்குது. பட்ட பகல்லையே வானம் இருண்டுகிட்டு வருது. ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு அவங்களும் கிளம்புறாங்க. அங்க ஒரு யோகி வெளியே போயிட்டு இருக்காரு. ஆத்மாக்கு அழிவே கிடையாது. அந்த ஆத்மா மறுபடியும் திரும்ப வந்துருச்சு. இனிமே எல்லாருக்கும் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போயிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஒரு வீடு ஒண்ணு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள எக்கச்சக்கமான சடங்கெல்லாம் பண்ணிருக்காங்க. ரொம்ப கொடூரமான பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணிட்டு சுத்தி மந்திரமா இருக்கு. தர ஃபுல்லா ரத்தமா இருக்கு. 16 வருஷத்துக்கு அப்புறமா யாரோ என்ன கூப்பிடுறாங்க அப்படின்னு வெயூஷியனோட குரல் கேக்குது. வெயூஷியன் 16 வருஷத்துக்கு அப்புறமா இறந்து போனதுக்கு அப்புறமா கண்ணை திறந்து பாத்துடுறான். அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்கவன் பேரு மோஷானு. அவனே சொல்லிக்கிறான், என் பேரு மோஷானு வெயூஷியன், நான் தான் உன்னை கூப்பிட்டிருக்கேன். ஏன் உயிரை தானமா கொடுத்து ஒரு பிளாக் மேஜிக் பண்ணி நான் உன்னை கூப்பிட்டிருக்கேன். அதுக்கெல்லாம் நீ எனக்கு என்ன தெரியுமா பண்ணணும், நான் 4 பேர் கொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னால அவங்களை கொல்ல முடியாது, அதுக்கான சக்தி இல்ல. ஆனா உன்னால என்ன வேணா பண்ண முடியும். சோ நீ அவங்களை கொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வெயூஷியனுக்கு ஒண்ணும் புரியல. 16 வருஷமா நான் கண்ணு மூடி அமைதியா இருக்கேன், என்ன யாரு கூப்பிட்டது அப்படின்னு அவன் சுய நினைவுக்கு வரதுக்கு முன்னாடியே ஆப்போசிட்ல இருந்த மோஷானுவோட உருவம் மறைஞ்சு போயிருது. ஒரு மாஸ்க் மட்டும் அந்த பையன் போட்டு இருக்கான். அவனோட மாஸ்க் மட்டும் கீழே விழுந்துருது. வெயூஷியனை கூப்பிட்டதுக்காக பிளாக் மேஜிக் படி தன்னோட உயிரை கொடுத்து வெயூஷியன் உயிரை மறுபடியும் வர வச்சிருக்காங்கிறதால அந்த பையன் மறைஞ்சு போயிடுறான். இங்க வெயூஷியனுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியறதுக்கு முன்னாடியே ரூம்குள்ள 4-5 வேலைக்காரங்க வராங்க. அந்த ஊரோட பிரின்ஸ் ஒரு பையன் இருக்கான், அவனும் வரான். வந்து வெயூஷியன் உதச்சு, என்னடா மந்திரமா வச்சுட்டா நீ பெரிய ஆளா, எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு போயிடுறேன், அப்புறம் நான் தாண்டா பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஜென் கிளானுக்கு போய் கொஞ்சம் மந்திரத்தெல்லாம் நீ கத்துக்கிட்டு வந்துட்டங்கிறதால நீ பெரிய ஆளு நினைச்சிட்டு இருக்கியா? உங்க அப்பா உன்னை மதிக்காம கழட்டி விட்டு போனவரடா, நீங்க ஒரு நாய் மட்டும் தான், எங்க எச்சி சவுர சாப்பிடுற நாய், புரியுதா? பெரிய கனவெல்லாம் காணாது அப்படின்னு அந்த பிரின்ஸ் ரொம்ப கேவலமா திட்டிட்டு வெளியே போயிட வெயூஷியனுக்கு ஒண்ணும் புரியல. ஏன்னா வெயூஷியன் சாகிறதுக்கு முன்னாடி இல்லிங்கோட தலைவனா இருந்தான். எல்லாரும் அவனை பார்த்தா பயப்படுவாங்க. நம்மள போய் யாரு உதைக்கிறது அப்படின்னு ஒண்ணு புரியாம ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிக்கிறான். போய் வெளியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். முகத்தை பாத்துட்டு இருக்கான். என்ன எதுக்கடா காப்பாத்துன்னு மோஷானு உன் உயிரை கொடுத்து காப்பாத்திருக்க, கண்டிப்பா அதுக்கும் காரணம் இல்லாம இருக்காது, அந்த அளவுக்கு உன் மனசுக்குள்ள வெறுப்பு இருந்திருக்குன்னு சொல்லிட்டு கைய பாக்குறான். கையில 4 காயம் இருக்கு. என்ன பண்ணாலும் அந்த 4 காயம் ஆறாதான். ஏன்னா மோஷானு 4 பேரை பழி வாங்கணும் கொல்லணும்னு சொன்னால, அவங்க இறந்து போனாதான் அந்த காயம் ஆறும். ஒருவேளை குறிப்பிட்ட டைம்குள்ள அந்த 4 பேரையும் நம்ம வெயூஷியன் கொல்லல அப்படின்னா இவனோட ஆத்மா திரும்பவே வர முடியாத மாதிரி ஒரு பெரிய அழிவுக்கு அது ஆளாயிடும். அது தெரிஞ்சுட்டு மோஷானு திரும்புறான். பின்னாடி இவனை அடிச்ச வேலைக்கார பையன் ஒருத்தன் வரான். டேய் மோஷானு, நீ எதுக்கடா இங்க வந்த அப்படின்னு வெயூஷியனை பார்த்து கேக்குறான். ஏண்டா நீ ஜின் கிளானை சேர்ந்த தலைவர் இருக்காரு, அவர் உங்க அம்மாவை இங்க லவ் பண்ற மாதிரி பண்ணிட்டு ஏமாத்திட்டு கிளம்பி போயிட்டாரு. அவரோட பையனா இருந்துட்டு நீ ஜின் கிளானுக்கு போன. ஆனா அவரோட கண்டுக்காம கொஞ்ச நாள் மந்திரம் சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு கொஞ்சம் வருஷத்துலயே அடிச்சு விரட்டிட்டாங்க. இத்தனை நாள் முகத்துல கலர் பொடி எல்லாம் பூசிட்டு மாஸ்க் போட்டுட்டு சுத்திட்டு இருந்த, இன்னைக்கு என்ன ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிருக்க அப்படின்னு கேட்க வெயூஷியனுக்கு புரியுது. இந்த பையன் மோஷானு ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஊருக்கு வந்திருக்கான். முகத்துல கன்றாவியா பொடி எல்லாம் பூசிருக்காங்கிறதால உண்மையான மோஷானோட முகம் யாருக்கும் தெரியல. சோ நம்ம மாஸ்கே இல்லாம போனாலும் நம்மள யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டு அங்க இருந்து கிளம்புறான். அதுக்குள்ள அங்க இருக்கிற வேலைக்கார பையன் ஃபாலோ பண்ணிட்டு அடிக்கிறதுக்கு வர சின்ன வெயூஷியன் ஒரு சொடக்கு தான் போடுறான். அந்த பையன் ஆசையாம அங்கேயே நின்னுறான். ஏன்னா வெயூஷியனுக்கு இருக்கிற பவர் சாதாரணமானது கிடையாது. வெயூஷியன் அவன் கையில இருந்து கடலையை புடுங்கி சிரிச்சுட்டே இந்த பக்கமா வந்துட்டு இருக்கான். அப்போ இந்த லான் கிளானோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கதை கேட்டுட்டு இருந்தாங்கல்ல, ஆப்போசிட்ல இந்த வீட்டுக்குள்ள வராங்க. வெயூஷியன் பாக்குறான், ஆஹா இதெல்லாம் லான் கிளான் ஆச்சு, இவங்க எதுக்கு இங்க வராங்க, லேசா திரும்பி நின்னுக்கிறான். ஒருவேளை உங்க தலைவன் இருக்கானே, அதான் என் ஃப்ரெண்டு லான் வாங்கி, அவனு கூட இங்க வருவானோ அப்படின்னு இருக்க கூடாது அப்படின்னு முகத்துல மாஸ்க போட்டுக்கிறான். யாரு கண்ணையும் பற்ற கூடாதுன்னு. ஏன்னா எல்லாரும் சேர்ந்துதானே இவனை கொன்னாங்க. இவனுக்கு அந்த கோவம் இன்னும் நிறையவே இருக்கு. மாஸ்க் போட்டுட்டு அந்த இடத்தோட அரண்மனைக்கு நேரா எட்டி பாக்குறான். அங்க அந்த இடத்தோட ராஜா ராணி, இப்ப இவனை அடிச்ச பிரின்ஸ் 3 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. லான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இந்த இடத்துல நிறைய பேய்ங்க நடமாட்டம் எல்லாம் இருக்கு போல, அதை ஓட்டுறதுக்காக தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க. எங்க வீட்டுல கூட ஒரு பையன் இருக்கான், மந்திரம் எல்லாம் கத்துக்கிட்டான் அப்படின்னு மோஷானு இருக்கான்ல, அதான் வெயூஷியன், அவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. வெயூஷியன் அங்க வெளியே வந்துட்டான். வேணும்னே லூசு மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான். என்னை வந்து இவங்க எல்லாம் அடிக்கிறாங்க, என்னை பத்தி புகழ்ந்து பேசுற மாதிரி பேசுறாங்கல்ல, எடுத்து இந்த பையன் எல்லாத்தையும் திருடிக்கிட்டான், அதெல்லாம் கொடுக்க சொல்லுங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறான். அங்க ஒரு பையன் இருக்கான், இவன் பேரு யுவான். யுவானுக்கு என்னவோ தெரியல, வெயூஷியனை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சு போயிடுது. சோ அவங்கிட்ட இருந்து அந்த பிரின்ஸ் கிட்ட இருந்து வெயூஷியனை காப்பாத்துறதுக்கு ஆரம்பிக்கிறான். ஆனா வெயூஷியன் டிராமாவை நிறுத்துற மாதிரி இல்ல, என்னை வந்து அடிப்பாங்க திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ பண்ணி லைட்டா மேஜிக் எல்லாம் போட்டு அவனே கீழே விழுந்துட்டு, பாத்தீங்களா அந்த
எப்படி அடிக்கிறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க. இந்த ராணி இருக்காளே, இவளோட அக்கா பையன் தான் நான் வந்து எங்க அப்பா வீட்டுக்கு போனேன், அங்க இருந்து என்ன துரத்திட்டாங்க, அதுக்காக என்ன போட்டு அடிச்சு கேவலப்படுத்துறாங்க, என் மந்திர சக்தியை கூட அசிங்கப்படுத்துறாங்கன்னு அழுது டிராமா பண்ணிட்டு திருடினதெல்லாம் கொடுடா அப்படின்னு கேட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஊர் மக்கள் எல்லாம் பாவம்ப்பா, எல்லாரும் அடிக்கிறாங்க பாருப்பா, லூசு பையனை போய் அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க, பாத்தீங்களா நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க, இப்படிதான் எல்லாரும் என்ன கேவலப்படுத்துவாங்க அப்படின்னு அங்கிருந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்றான். ராணி வந்துடுறா. அந்த யுவான் ஒரு பையன் இருந்தான்ல, அவன்கிட்ட வந்துட்டு இதை யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, இவனுக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, இவன் இப்ப ஓடிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கிருந்து வெய்யூஷன் ஒரு ஒயின் பாட்டில் எடுத்து ஓடிட்டான். இன்னைக்கு நாங்க பேய் ஓட்ட போறோம், அதனால நீங்க நைட்டு யாரும் ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது, எல்லாரும் வீட்டுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு யுவான் சொல்லிடுறான். லான் கிளான்ல இருந்து வந்திருக்க பசங்களுக்கு இவன் தான் லீடர் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். வெய்யூஷன் வந்துட்டு ஒயின் என்னடா கேவலமா இருக்கு, 4 காயத்தை வேற ஆற வைக்கணும், என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே இந்த லான் கிளான் பசங்க எல்லாம் பேய் ஓட்டுறதுக்காக கையில நிறைய கொடியெல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்துல பிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வெய்யூஷன் திருட்டுத்தனமா பின்னாடியே போய் பாக்குறான். இவங்க கையில வச்சிருக்க கொடியெல்லாம் நம்ம வெய்யூஷன் உருவாக்குனது, ஏடா என்ன அடிச்சு கொண்டுட்டு என் மந்திரத்தை மட்டும் யூஸ் பண்றீங்களா, அல்ப பசங்களா இருக்கீங்களே அப்படின்னு அந்த கொடி எடுத்து பாத்துட்டு, இந்த கொடி போதும் இங்க இருக்கிற பேய்கள் எல்லாம் பிடிக்கிறதுக்கு அப்படின்னு அதை கீழே போட்டு போயிட்டு இருக்கான். அங்க நடுவுல வர பையன் ஒருத்தன், ஏண்டா இதுக்கு எங்கள்ட்ட பிரச்சனை பண்ற, நீதான் லூசு பையன் தானே, ஒழுங்கா போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க, போடா நீதான் லூசு அப்படின்னு வேணுனே மனநல சரியில்லாத மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்கு ஆரம்பிக்கிறான். வெய்யூஷன் அங்க இருந்து போறான். ஆனா அந்த ஊருக்கு ஒரு பிரின்ஸ் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் நைட்டு நேரத்துல அவன் வேலைக்கார பையனோட வந்து எனக்கு இந்த கொடி வேணும், நானும் பெரிய மேஜிக் மேனா வர போறேன், போய் எடுத்துட்டு வா அப்படின்னு வேலைக்காரனை அனுப்பிவிட்டு ஒரு கொடியை இவன் திருடி எடுத்துட்டு போயிடுறான். ஆனா அதை எடுத்துட்டு போக கூடாதான். அன்னைக்கு நைட்டு வெய்யூஷன் ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டே மியூசிக் ஒன்று வாசிக்கிறான் கையில இலைய வச்சுட்டு. அதுல யுவான் ஒரு பையன் வந்தான்ல, அவனுக்கு அந்த மியூசிக்கா ஆல்ரெடி கேட்ட மாதிரி இருக்கு, இது தெரிஞ்ச மியூசிக் மாதிரி இருக்குல்லடா அப்படின்னு கேட்க, எனக்கெல்லாம் தெரியாதுன்னு மத்தவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெய்யூஷன் அமைதியா வாசிச்சுட்டு இருக்கான். மறுபடியும் அவனுக்கு லான்வாங்ஜியோட ஞாபகம் வருது. லான்வாங்ஜி நீ எங்க இருக்க, என்னை பத்தி நீ இப்ப எப்படி நினைச்சிட்டு இருக்கியோ தெரியலன்னு வெய்யூஷன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா கரெக்டா நிறைய பசங்க வந்து வெய்யூஷன் ரூம் கதவை திறக்கிறாங்க. அவனை தரன்னு புடிச்சு இழுத்துட்டு போயிட்டு நேரா லான் கிளான் பசங்க முன்னாடி போட்டுடுறாங்க. அங்க பார்த்தா அந்த பிரின்ஸ் இருக்கான்ல, கொடி எடுத்துட்டு போனால, அதனால அவன்கிட்ட பேய் போய் புடிச்சுக்கிச்சு போல. அவன் பயங்கரமா பேய் புடிச்சு ரொம்ப ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கான். லான் கிளான் பசங்க இந்த யுவானும் அவனோட ஃப்ரெண்டும் அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. பிரின்ஸோட அம்மா அப்பாலாம் வந்துட்டு எல்லாமே இந்த வெய்யூஷியனை பார்த்துட்டு, இவன் பண்ண வேலைதான், இவன் தான் என் பையனை பழி வாங்கறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிருக்கான்னு சொல்ல வெய்யூஷியன் பாக்குறான். அவனுக்கு பிடிச்சிருக்கிற பேய் பப்பெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேயாம். அதாவது வந்துட்டு அவங்க உடம்புக்குள்ள ஆத்மாவே இருக்காதான், ஆனா உயிரெல்லாம் இருக்கிற மாதிரி கை காலெல்லாம் அசையும், பேசலாம் செய்வாங்க, வேற யாரும் மாஸ்டருக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்களாம். இது வெய்யூஷனுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட பேய் தான். அதெல்லாம் ஏன் அப்படிங்கறத அடுத்தடுத்து பாக்கலாம். இந்த பையன் தான் என் பையன் இப்படி ஆக்கிட்டான் அப்படின்னு அந்த ராணி இன்னும் கத்திக்கிட்டு இருக்க, அந்த யுவான் போயிட்டு அந்த பையன் மேல ஒரு மேஜிக்க போட்டான்னு பாக்குறான். அவன் போடுற மேஜிக் பத்தாதுன்னு வெய்யூஷன் யாருக்கும் தெரியாம அவன் முதுகுல போய் வேற ஒரு மேஜிக்க போட்டுறான். உடனே இந்த பேய் அமைதியாயி அடங்கிருது. அவன் ட்ரெஸ்ஸுக்குள்ள இருந்து வெய்யூஷன் இந்த கொடியை எடுத்துடுறான். கொடி எடுத்ததாலதான் அவங்க பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கு, ஏன் இப்படி உங்க பையன் பண்ணாரு அப்படின்னு யுவான் கேட்க, நீங்க எல்லாம் வந்து வேஸ்ட்டுங்க, எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு ராணி மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறா. எதனால என் பையனுக்கு பேய் பிடிச்சதோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்க ராஜா இருக்காருல, அவருக்கு பேய் பிடிச்சிருக்கு, வேலைக்கார பையனுக்கு பேய் பிடிக்குது. வெய்யூஷன் எல்லா இடத்தையும் போய் பாக்குறான். அப்போ லேண்ட் ஸ்டூடெண்ட் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, நம்ம லான்வாங்ஜி சாருக்கு சிக்னல் கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு. வெய்யூஷனுக்கு லான்வாங்ஜி வந்தா மாட்டிக்குவோமோன்னு பயமா இருக்கு, வேண்டாம் வேண்டாம் நம்மளே சால்வ் பண்ணிக்கலாம், கவலைப்படாதீங்கன்னு சமாளிக்க ஆரம்பிக்கிறான். சிக்னலை கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க எல்லாம் ஒரு சிக்னல் மாதிரி ஒரு வெடி ஒண்ணு அனுப்பிடுறாங்க. எல்லாம் போச்சு அப்படின்னு வெய்யூஷன் சோகமா இருந்துட்டு இருக்கான். உள்ள வரான். அந்த பிரின்ஸ் ராஜா ரெண்டு பேருமே வந்துட்டு பப்பெட் மாதிரி அவங்களை கண்ட்ரோல் பண்ணி உள்ள நிக்க வச்சிட்டு இருக்காங்க. அடுத்து அங்க இருக்கிற வேலைக்கார பையனுக்கும் பப்பெட் மாதிரி உடம்புக்குள்ள வந்துட்டு நரம்பெல்லாம் கருப்பா ஏறிட்டு இருக்கு. அவன் கிட்ட ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு வேலைக்கார பொண்ணு போறா. தொடாத, அந்த பையனோட கைய பாரு, இந்த கை லெப்ட் கை வழியாதான் அந்த பேய் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. யாருக்கெல்லாம் வந்து லெப்ட் கையில பாதிப்பு இருக்கோ அவங்க எல்லாம் வந்து ஓரமா நில்லுங்க. ஏன்னா எனக்கு இப்பதான் தெரிஞ்சது, இங்க அடிக்கும் போது எப்பவுமே ரைட்டு கையால தான் அடிப்பாங்க, ஆனா திடீர்னு லெப்ட் கையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, அதனாலதான் நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அப்படின்னு வெய்யூஷன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அடி வாங்குறதே வாங்கிட்டு அதை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு மத்தவங்க எல்லாம் கிண்டல் பண்ணா கூட யுவான் பாக்குறான். ஆமா எல்லாரும் லெப்ட் கையால தான் பாதிக்கப்பட்டு அடிச்சாங்க, வேற யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ வாங்கன்னு சொல்லும் போதே இந்த ராணி இருக்காளே, அவளோட லெப்ட் கையிலையும் பேய் புடிச்சிட்டு அவளும் அடிக்க ஆரம்பிச்சிடுறா. மத்த எல்லாரும் சேர்ந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு வெளியே அவளை கூட்டு போயிடுறாங்க. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா அவ ரொம்ப பயங்கரமா. வெய்யூஷன் பாக்குறான், உள்ள அந்த பிரின்ஸ் அப்பாவோட பாடி இருக்கே, அந்த ரெண்டு பாடிக்கும் இவனோட பவரை கொடுக்க ஆரம்பிக்கிறான். இவனோட பப்பட்டா மாதிரி அந்த ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு ராணி கிட்டயே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இங்க நம்ம லான்வாங்ஜியை காட்டுறாங்க. நம்ம அடுத்த ஹீரோ அமைதியா நின்னுட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு வானத்துல ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற சிக்னல் தெரியுது, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம உதவி தேவைப்படுது அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு மின்னல் வேகத்துல நேரா எந்த இடத்துல ஆபத்து இருக்கோ அங்க கிளம்பிடுறான். அங்க அந்த ராணி எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு வெள்ள சக்தி வந்து அவளை தாக்க ஆரம்பிக்குது. வெய்யூஷனுக்கு தெரிஞ்சிருது வந்திருக்கிறது லான்வாங்ஜி அப்படின்னு.
ஓரமா போய் ஒளிஞ்சுக்கிறான். லான்வாங்ஜி ஓட்டு மேல வந்து நின்னுட்டு அவனோட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வர இசைய வச்சு அந்த பேயை கண்ட்ரோல் பண்றான். பேய் அந்த ராணிய கொண்டுட்டு அவ உடம்புல இருந்து நேரா போயிட்டு ஒரு வால் ஒண்ணு இருக்கு, அந்த வால்ல நிக்க ஆரம்பிக்குது. வெயூஷியன் பார்த்துட்டு வந்தோடனே ஹீரோ மாதிரி சீன் போட ஆரம்பிச்சிருவான். எப்ப பாரு வெள்ளை ட்ரெஸ் போட்டிருப்பான், எப்ப பாரு சாவுக்கு போற மாதிரியே இருப்பான் அப்படின்னு அவனை பத்தி சிரிச்சிட்டு இருக்கான். வெயூஷியனுக்கு லான்வாங்ஜி மேல அப்படி ஒரு பாசம் போல, ஆனா முகத்தை வெளியே காட்டவே இல்ல. லான்வாங்ஜி கிட்ட மத்த ஸ்டூடெண்ட் எல்லாம் ஓடி போயிட்டு வாழ பாத்தீங்களா மாஸ்டர், அதுல இருக்கிறது என்ன சக்தி அப்படின்னு கேட்க, இது டைகர் சீலோட சக்தி அப்படின்னு லான்வாங்ஜி சொல்றான். டைகர் சீலா? அது வெயூஷியனோடது, அவர் இறந்து போயிட்டாரு, அப்புறம் எப்படி இந்த சக்தி இங்க வந்துச்சுன்னு எல்லா ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து கேட்க லான்வாங்ஜிக்கு ஒண்ணும் புரியல. 14 வருஷமா நான் வெயூஷியனை தேடிக்கிட்டு இருக்கேன், ஒருவேளை அவன் வந்துட்டானா அப்படின்னு யாரோ ஓடுற மாதிரி இருக்கு. மின்னல் வேகத்துல லான்வாங்ஜி போய் பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆனா வெயூஷியன் யாரு கண்ணையும் படுற மாதிரி இல்ல. இங்க கதை சொல்றவர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட ஒரு பையன் சீக்கிரட்டா உட்காந்து கதை சொல்ல சொன்னான்ல, அவன் அவர்கிட்ட ஒரு தங்க கட்டி ஒண்ணு கொடுத்துட்டு அமைதியா கிளம்பி போயிடுறான். எனக்கு லக்கு தான், கதை சொன்னதுக்கெல்லாம் தங்கம் கிடைச்சிருக்குன்னு அவரு ஹாப்பியா இருக்காரு. இன்னொரு பக்கம் அதே ஊரை விட்டுட்டு ஒரு கழுதைய மட்டும் கூட்டிட்டு நம்ம வெயூஷியன் காலி பண்ணி கிளம்பிக்கிட்டு இருக்கான். மறுபடியும் ஆத்மா வந்துருச்சு, யாராலையும் தடுக்க முடியாதுன்னு அந்த யோகி கத்திக்கிட்டு இருக்க வெயூஷியன் நம்ம கைய பாக்குறான். 4 காயத்துல 3 காயம் சரியாயிடுது, இன்னும் ஒரே ஒரு காயம் மட்டும் தான் இருக்கு. அப்ப வெயூஷியனுக்கு தெரியுது, அந்த மோஷானு கொலை நினைச்சது ராஜா, ராணி, அவங்க பையன் பிரின்ஸ், 3 பேரையும் கொன்னாச்சு. இந்த ஒரு ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள கொல்லணும் அப்படின்னு வெயூஷியன் யோசிச்சுட்டே அங்க இருந்து கழுதையை கூட்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். ரொம்ப தூரம் கழுதையை கூட்டிட்டு டிராவல் பண்ணிட்டு வந்துடுறான். குட்டி கிணறு ஒண்ணு இருக்கு, தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு கழுதையை வச்சு நின்னுட்டு இருக்கான். அப்ப அந்த பக்கமா நிறைய ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே சின்ன சின்ன கிளான்ல சேர்ந்தவங்க தான், ஏதோ பேய் பிடிக்கிறதுக்காக தான் வர மாதிரி வராங்க. அதுல சாதாரண ஆளுங்களும் வராங்க. அவங்களுக்கு எல்லாம் இடம் கொடுக்கலாம் அப்படின்னு வெயூஷியன் கழுதையை கூட்டிட்டு தனியா போயிடுறான். அங்க நின்னு பேசுறவங்க, என்ன இந்த காம்பஸ் வேலையே செய்ய மாட்டேங்குது, பேய் இருக்குன்னு காட்டுறதுல இந்த காம்பஸ மிஞ்சுறதுக்கு சக்தியே கிடையாது, வெயூஷியன் கண்டுபிடிச்சது எப்படி வேலை செய்யாம போகும் அப்படின்னு பேசிட்டு இருக்க வெயூஷியன் திரும்பி பாக்குறான். நம்ம பவர் எவன்டா யூஸ் பண்றது அப்படின்னு. ஆனா பக்கத்துல நிக்கிறவன், வெயூஷியன் என்ன பெரிய கடவுளா, அவன் செஞ்சதெல்லாம் யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்க, வெயூஷியன் தான் என் ஹீரோ, அவரை பத்தி தப்பா பேசாதுன்னு 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. வெயூஷியன் பாக்குறான், கழுத நீயாவது என் பேச்ச கேளு, வா போலாம் அப்படின்னு கூப்பிட கழுத வர மாட்டேங்குது. அந்த இடத்துக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு ஒருத்தி வரா, கையில ஆப்பிள் வச்சுட்டு கழுதைக்கு ஆப்பிள குடுக்குறா. கழுத உடனே ஆப்பிள பார்த்தது சந்தோஷமாயிட்டு அந்த இடத்தை விட்டு நகர ஆரம்பிச்சிருது. ஆப்பிள்னா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, இன்னில இருந்து உன் பேர் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வெயூஷியன் ஆப்பிள கூட்டிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கான். ஒரு மலையோட உச்சிக்கு வந்துடுறான். அங்க நின்னுட்டு தூரமா ஒரு கோவில் இருக்கு, அதை பாத்துட்டு இருக்கான். அங்க அந்த மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணு இருக்கால, அவ அங்க வந்துடுறா. அந்த கோவில் அங்க ஒரு தூரமா இருக்கு, அதை பார்த்ததுமே திடீர்னு ஆட ஆரம்பிச்சிடுறா. இவளுக்கு என்ன ஆச்சுன்னு வெயூஷியனுக்கே ஒண்ணும் புரியல. ஆனா அவங்க அம்மா வந்துட்டு சும்மா இருமா அப்படின்னு அவளை இழுக்கிறதுக்குள்ள மயங்கி விழுந்துடுறா அந்த பொண்ணு. வெயூஷியன் என்ன ஆச்சுன்னு கேட்டதும், என் பொண்ணுக்கு நாங்க கல்யாணம் நிச்சயம் பண்ணோம்ப்பா, என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு சொல்ல தெரியல, அந்த பையன் திடீர்னு இறந்து போயிட்டான், அந்த விஷயம் தெரிஞ்சு என் பொண்ணு ரொம்ப சோகமாயிட்டா, ஒரு நாள் வெளியே கிளம்பி போனா, அவ உயிரோட திரும்ப வரவே இல்ல, அவங்க அப்பா அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வர அப்படின்னு வெளியே கிளம்பி போனாரு. அப்புறம் என் பொண்ணு வந்துட்டா, ஆனா என் புருஷன் இறந்து போய் பொணமா தான் வீட்டுக்கு வந்தாரு. ஆனா இவ திரும்ப வந்ததுல இருந்து இப்படிதான் பித்து புடிச்ச மாதிரி இருக்கா, திடீர்னு இந்த மலைய பார்த்தாலே ஆட ஆரம்பிச்சிட்டா, என்னன்னு தெரியலன்னு சொல்ல வெயூஷியனுக்கு டவுட்டா வருது. ஆனாலும் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்து கிளம்புறான். வெயூஷியனுக்கு திடீர்னு மக்கள் எல்லாம் கத்துற மாதிரி சத்தம் கேக்குது. பார்த்தா அங்க மந்திர வலையில நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மந்திர வலை அப்படின்னா என்னன்னா, ரொம்ப காஸ்ட்லியான வலை இது. இது செய்யறதுக்கே நிறைய மந்திரங்கள் தேவைப்படும், ஆளுங்க தேவைப்படுவாங்க. பெரிய பெரிய பீஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வலையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஒரே இடத்துலயே இத்தனை வலையில இவ்வளவு ஆளுங்க மாட்டிருக்காங்கன்னா, யாரோ ஒரு பெரிய பணக்காரங்க தான் இங்க இருப்பாங்க போலயே அப்படின்னு வெயூஷியன் யோசிச்சுட்டு இருக்கான். சத்தம் கேட்டு பீஸ்ட் தான் மாட்டிக்கிச்சு போல அப்படின்னு அங்க ஒரு பையன் வரான். இந்த பையன் பேரு ஜின்லிங், ரொம்ப ஒரு முக்கியமான பையனும் கூட. ஜின்லிங் பீஸ்ட் தான் மாட்டிக்கிச்சு அவங்களை கொல்றதுக்கு வர, அங்க இருக்கிற மனுஷங்களை பார்த்துட்டு, நீங்களா, உங்களால எத்தனை வலைடா வேஸ்ட் ஆகும், பார்த்து நடக்க மாட்டீங்களா அப்படின்னு மக்களையே கேவலமா திட்ட ஆரம்பிக்கிறான். வெயூஷியன் யாரா அந்த சின்ன பையன், இவனுக்கு இவ்வளவு கொழுப்பு இருக்க கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். அந்த மக்களும் எங்களை கீழே இறக்கி விடுங்கன்னு சொல்ல, வேண்டாம், அடுத்த வலையில போய் மாட்டுறதுக்கா, இங்கே மாட்டிட்டு சுத்துங்க, போனா போது, அப்புறமா சாயந்தரமா அவங்களை ரிலீஸ் பண்ணி விடுறேன்னு ஜின்லிங் பையன் அங்க இருந்து கிளம்பி போறான். இவன் மனுஷனாடா அப்படின்னு வெயூஷியன் பாத்துட்டு இருக்கும் போதே ஆப்பிள் ஆப்பிள்னு சொல்லிட்டு அந்த மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட பொண்ணு கூப்பிட்டு இருக்கா. ஆனா ஆப்பிள் பேரை கேட்டதுமே கழுத வேகமா ஓட ஆரம்பிச்சிருது. அதை புடிச்சிட்டு இருந்த வெயூஷியனை கூட்டு வந்து நடு ரோட்ல போட்டு போயிடுது. வெயூஷியன் அங்க வர ஜின்லிங் பாக்குறான். ஜின்லிங் அப்படிங்கிற பேரை கேட்டதுமே உங்களுக்கு லேசா தோணி இருக்கலாம், இந்த மோஷானுங்கிற பையன் சாவறதுக்கு முன்னாடி ஜின் கிளானுக்கு தான் போனா, அங்க அவங்க அப்பா துரத்தி விட்டுட்டாரு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம்ல. அந்த குடும்பத்தோட அடுத்த வாரிசு, அடுத்து தலைவனாக போற பையன் தான் ஜின்லிங். இத மாஸ்க பார்த்ததுமே நம்ம வெயூஷியன் அந்த செத்து போன மோஷானு அப்படின்னு நினைச்சிடுறான். ஏண்டா எங்க இடத்துல இருந்து உங்களை துரத்தி விட்டாச்சுல்ல, அப்புறமா ஏண்டா
ஏன்டா மறுபடியும் என் கண்ணிலேயே படுட்டு இருக்க, இங்க இருந்து போடா, இல்லனா ஏதாவது சொல்லிட போறேன் அப்படின்னு சொல்ல, ஏன்டா உனக்கு நல்ல வளர்ப்பே இல்லையா, உங்க அம்மா உன எப்படிடா வளர்த்தாங்க அப்படின்னு வெய்யூஷன் கேக்குறான். யார் அம்மாவடா இழுத்த அப்படின்னு அந்த ஜின்லிங் சண்டைக்கு போறான். ஆனா வெய்யூஷன் கையில ஒரு பேப்பர் பொம்மை வச்சிருக்கான். அதை எடுத்து ஜின்லிங்கோட முதுகுல ஒட்டி விட்டுறான். ஒட்டுனதுமே பெரிய 100 கிலோ வெயிட் வந்து அழுத்துற மாதிரி ஜின்லிங் தரையோட தரையா படுத்துட்டான். அவனால எந்திரிக்க முடியல. ஜின்லிங்கோட வாளையை கையில எடுத்து அங்க இருக்கிற எல்லா மந்திர வலையும் வெய்யூஷன் அறுத்து விட்டுறான். அந்த மக்கள் எல்லாம் எஸ்கேப் ஆகி அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. என் மாமாட்ட சொல்லிடுவேண்டா, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு ஜின்லிங் கத்த ஆரம்பிக்கிறான். மாமாட்ட சொல்லுவியா, ஏன் உனக்கு அப்பா இல்ல, உன் மாமா யாரா அப்படின்னு வெய்யூஷன் கேட்டுட்டு இருக்க. அவன் மாமா நாதாண்டா அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. குரலை கேட்டதுமே வெய்யூஷன் பயந்து போயிடுறான். அங்க வரது ஜியாங் செங். ஜியாங் செங் உங்களுக்கு யாருன்னு லைட்டா தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் சீன்லயே வெய்யூஷனை கொல்றதுக்காக பாறையெல்லாம் உடைச்சு விட்டு செத்து போடா அப்படின்னு கத்துனால, அதாவது வெய்யூஷனுக்கு ஒரு அண்ணன் முறை வேணும், அவன் தான் அது. வெய்யூஷன் வேகமா போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றான். அங்க வர ஜியாங் செங் ஜின்லிங்கோட முதுகுல இருந்து இந்த பொம்மையை எடுத்துட்டு, இந்த பாரு இது வெய்யூஷனோட மந்திரம், இதை யூஸ் பண்ற யாரா இருந்தாலும் கொல்லணும்னு சொல்லிருக்கேன்ல, அவனை கொல்ல போ அப்படின்னு சொல்ல ஜின்லிங் வேகமா கையில வாள் எடுத்துட்டு கொல்றதுக்கு போயிடுறான். ஆனா இது ஒரு சக்தி வந்து அவனை காப்பாத்துது. திரும்பி பார்த்தா நம்ம லான்வாங்ஜி தான் அங்க வந்திருக்கான். வெய்யூஷன் ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு நிக்கிறான். லான்வாங்ஜி முகத்துல பற்று கூடாது, இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சேன்னு தெரியல, எல்லார்கிட்டயும் மாட்ட போறோம் போலயே அப்படின்னு நின்னுட்டு இருக்கான். ஆனா ஜியாங் செங் லான்வாங்ஜிய ரொம்ப நக்கலா கூப்பிடுறான். லான்வாங்ஜி வாங்க, 16 வருஷமா ஒரு ஆத்மா கிடைக்குமா தேடி சுத்திக்கிட்டு இருக்கீங்க, இப்போ இங்க வந்துட்டீங்க அப்படின்னு நக்கலா கேட்க, எங்க மாஸ்டரை பத்தி தப்பா பேசாதீங்க, நக்கலா பேசாதீங்கன்னு பின்னாடி இந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா லான்வாங்ஜி 10 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ஒரு வார்த்தை பேசுற ஆளு, அமைதியாவே இருந்துட்டு இருக்கான். அதுல இந்த யுவான் ஒரு பையன் இருக்கான்ல, எல்லாமே லான்வாங்ஜியோட ஸ்டூடெண்ட் தான். அவங்க எல்லாம் அந்த ஜின்லிங் கிட்ட, என்ன இது, நீங்க எல்லா மந்திர வலையும் கட்டிட்டீங்கன்னா எல்லா மான்ஸ்டரையும் நீங்களே பிடிச்சிருவீங்க, இது ஒரு மேட்ச், யார் எவ்வளவு பிடிக்கிறாங்கன்னு பாக்க போறோம், இது ஈக்குவலா தானே நடக்கணும் அப்படின்னு கேட்க, ஏன் இஷ்டம் அப்படிதான் கட்டுவேன் அப்படின்னு ஜின்லிங் ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கான். லான்வாங்ஜி சைடுல திரும்பி ஒரு பார்வை தான் ஜின்லிங்கோட 2 உதடும் ஒட்டிக்குது. உடனே ஜியாங் செங்குக்கு கோவம் வந்துருது. எதுக்காக அவனுக்கு நீ கிளாஸ் எடுக்கிற, மந்திரத்தை ஒழுங்கா எடுக்க போறீங்களா இல்லையான்னு கத்த ஆரம்பிக்க, உடனே யுவான் பாக்குறான், நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம், இந்த மந்திரம் சாதாரண விஷயம் தான், ஒரு 5 நிமிஷம் ஆச்சுன்னா தானாவே மந்திரம் ரிலீஸ் ஆயிடும், இது பேரு மௌன மந்திரம்னு சொல்ல, எடுக்க போறீங்களா இல்லையா அப்படின்னு மறுபடியும் ஜியாங் செங் கத்த ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள ஜியாங் செங்கோட ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. சுத்தி இருக்கிற எல்லா மந்திர வலையும் லான்வாங்ஜி உடைச்சு விட்டுட்டாரு அப்படின்னு சொல்ல ஜியாங் செங்குக்கு செம கோவமா வருது. ஏன்னா எவ்வளவு காசு போட்டு வாங்குறது அவ்வளவும் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. சரி ஓகே, இவங்கிட்ட போய் யாரு சண்டை போடுவா, ஏன்னா லான்வாங்ஜி ரொம்ப திறமையான ஆள் வேற அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு, பரவாயில்ல அவரோட பாடம் கத்து கொடுக்குறாரு, கேட்டுட்டல கிளம்பி போலாமா அப்படின்னு ஜின்லிங் அங்க இருந்து கூட்டு போயிடுறான். எதுக்காக வெய்யூஷனை நம்ம லான்வாங்ஜி காப்பாத்தணும் ஃப்ரெண்டுனே தெரியாம, ஏன்னா முத நாள் நடந்த பிரச்சனையில தன்னோட ஸ்டூடெண்ட்களுக்கு ஹெல்ப் பண்ணது வெய்யூஷன் தாங்கிறத அந்த பசங்க எல்லாம் போய் சொல்லிருக்காங்க. சோ அதுக்கு ஒரு நன்றியா தான் லான்வாங்ஜி காப்பாத்திருக்கான். காப்பாத்திட்டு வெய்யூஷனோட முகத்தை கூட சரியா திரும்பி பார்க்காம அங்க இருந்து கிளம்பிடுறான். வெய்யூஷனும் மறுபடியும் நேரா ஒரு ஆறு கிட்ட வந்துட்டு மாஸ்க கழட்டி வச்சுட்டு தண்ணிய பாக்குறான். அது ஜியாங் செங் அவன் கண்ணுக்கு தெரியறான். பக்கத்துலயே யான்லி அப்படின்னு ஒரு பொண்ணு தெரியறா. யான்லி ஜியாங் செங்கோட சொந்த அக்கா. ஜியாங் செங், யான்லி, வெய்யூஷன் 3 பேருமே ஒரே வீட்டுல ஒன்னா வளர்ந்தவங்க. வெய்யூஷனை ஜியாங் செங்குக்கும் யான்லிக்கும் அப்பா அம்மா இருப்பாங்கல்ல, அவங்க தத்தெடுத்து வளர்த்திருக்கதால ஒரே வீட்டுல அண்ணன் தங்கச்சியா தான் எல்லாரும் வளர்ந்திருக்காங்க. இப்போ அந்த பையன் ஜியாங் செங்க குட்டி பையன் ஜின்லிங் மாமா அப்படின்னு கூப்பிட்டான்ல, மாமான்னு கூப்பிடணும்னா ஒரே ஒரு அக்கா யான்லி, யான்லியோட பையன் தான் அப்படிங்கிறது இப்ப வெய்யூஷனுக்கு தெரிஞ்சு போயிடுது. என் அக்கா பையனையா நான் தப்பா பேசிட்டேன், அவனையா நான் மரியாதை இல்லாம பேசிட்டேன், மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டேன்னு வெய்யூஷன் அவனையே அரைஞ்சுக்கிறான். அந்த பக்கம் நிறைய ஆளுங்க போயிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஜின்லிங் பையனுக்கு ரொம்ப திமிருதான், என்ன பண்றது, ஜின் கிளானுக்கும் அடுத்து அவன் தான் வாரிசு, ஜியாங் கிளானுக்கும் அவன் தான் வாரிசு, எல்லா குடும்பத்திலயும் செல்லம் கொடுக்குறாங்க. சோ அவனை மிஞ்சறதுக்கு ஆளே இல்ல, என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், அம்மா அப்பா இல்லாத பையனா போயிட்டான், அதனால ஓவர் செல்லம் வேற. இந்த வெய்யூஷனை போயிட்டு தம்பி மாட்டம் எடுத்து வளர்த்தா அந்த யான்லி, சொந்த தம்பியாட்டம் வளர்த்தா. ஆனா அவன் மந்திர சக்தியாலேயே அந்த யான்லியோட புருஷனும் செத்து போயிட்டான். இந்த வெய்யூஷனே அவங்க அக்காவையும் கொண்டுட்டான். இதுக்கு மேல அந்த பையன் எப்படி நல்லா வளருவான் அப்படின்னு கேட்க வெய்யூஷன் அவனே அவனை பலார்னு அரைஞ்சுக்கிறான். என் அக்கா பையனை தப்பா பேசுறது மட்டும் இல்லாம அவங்க சாவுக்குலாம் நானே காரணமாயிட்டேன் பலார்னு அரைஞ்சிட்டு அங்கேயே படுத்துட்டு இருக்கான். ஆப்பிள் அங்க வருது, ஏதோ ஒரு புல்ல சாப்பிடுது. இந்த புல்ல சாப்பிடுறியா, இது அதிசய புல்லாச்சே அப்படின்னு வெய்யூஷன் அது வாயவே பாத்துட்டு இருக்கான். இங்க இந்த லேண்ட் கிளான் பசங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் கிளம்பி மறுபடியும் அங்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய சுடுகாடு ஒண்ணு இருக்கு, நிறைய கல்லறைங்க எல்லாம் உள்ள இருக்கு. அங்க உள்ள போயிட்டு கல்லறையெல்லாம் கிளீன் பண்றவர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட இந்த பசங்க இங்க யார் கல்லறை இருக்கு, யார் இங்க இருந்தாங்கன்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியலப்பா, பல வருஷமா கிளீன் பண்ணி எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன், இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இப்ப எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, இங்க நிறைய கெட்ட ஆத்மாக்கள்லாம் வருது, இங்க நிக்காதீங்க, பக்கத்துலயே தாஃபான் மலை ஒண்ணு இருக்கு, அதுல ஒரு பேய் ஒண்ணு இருக்கு, அந்த பேய் சாமி மாதிரி வேஷம் போட்டுட்டு வர கொடுக்குறேன்னு மத்த எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கு, இங்க இருந்து போயிருங்கன்னு சொல்ல, டான்ஸ் ஆடுற சிலையாம் பேயாம் கிண்டலா இருக்கு அப்படின்னு அந்த பசங்க எல்லாம் நேரா அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க, சிலைய பார்க்க போறோம் அப்படின்னு. இங்க ஆப்பிள் மறுபடியும்
மறுபடியும் புல்லு சாப்பிடுது, பல ஏதோ புல்லு சாப்பிடுது. வெய்யூஷியன் பக்கத்துல வந்துடுறான். அப்ப நீ என்ன சாப்பிடுற, இது வந்து மந்திர புல்லு, இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு அந்த புல்லையே பாத்துட்டு இருக்கான். ஏன்னா அந்த இடம் ஃபுல்லா சுடுகாடா இருக்குல்ல, அதுல இருக்கிற ஆத்மாக்கள்லாம் இந்த மாதிரி புல்லுங்கெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு பயங்கரமா ஜொலிக்க ஆரம்பிச்சிருமா. சோ அதுங்களுக்கு வாழ்நாள் ரொம்ப அதிகமாயிருமா. இதை நீ சாப்பிடக்கூடாது, ஆனா எனக்கு ஒரு நல்ல க்ளூ கொடுத்திருக்க, இந்த பக்கமா போய் சுத்தி பார்க்க போற அப்படின்னு வெய்யூஷியன் ஆப்பிள கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அவனும் அந்த கல்லறைக்கு வந்துடுறான். அந்த கல்லறையை பார்த்ததுமே இங்க நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு, இங்க யார் இருந்திருப்பான்னு தெரியலையேன்னு வெய்யூஷியன் நேரா உள்ள போறான். இது யாரோட கல்லறை அங்க இருக்கிற பெரியவர் கிட்ட கேக்குறான். இப்ப அவர் சொல்லிடுறாரு, வென் கிளான் இருக்குல்ல, அந்த கிளானோட கல்லறை அப்படின்னு. வென் கிளான்ங்கிற பேரை கேட்டதுமே வெய்யூஷியனுக்கு வெடி வெடிச்ச மாதிரி இருக்கு மனசுக்குள்ள. பக்கத்துல ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. அவ உடனே சொல்றா, வெய்யூஷியன் இது எங்க குடும்பத்தோட கல்லறை தான், வென் கிளானோட குடும்பத்தோட கல்லறை தான் அப்படின்னு சொல்ல வெய்யூஷியனுக்கு டக்குன்னு ஏதோ பொறி தட்டின மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு டான்ஸ் ஆடினதெல்லாம் கூட ஞாபகம் வருது. இங்க இருக்கிற சிலை சாதாரணமானது கிடையாது, ரொம்ப மோசமானது அப்படின்னு வெய்யூஷியன் வெறுவெறுன்னு கிளம்பி போயிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள லான் கிளான் பசங்க எல்லாம் அந்த டான்ஸ் ஆடுற சிலை இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. இது எல்லா கேட்ட வரத்தையும் கொடுக்குமாமே. அப்படியா, சிலை பாக்குறதுக்கு கொஞ்சம் காமெடியா இருக்குல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே இந்த ஜின்லிங் பையன் இருக்கானே, அதான் நம்ம வெய்யூஷியனோட அக்கா பையன், அவன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். என்ன பெருசா எல்லாத்தையும் கொடுக்குற சிலை அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்ல. இப்ப நான் சொல்றேன், இந்த சிலை இப்ப நேரா எந்திரிச்சு என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கணும், வருமா என்ன அப்படின்னு கேட்க, அப்படிலாம் கண்டதையும் கேட்காத, வேண்டாம் அப்படின்னு மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க. இப்ப என்ன வரவா போகுது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே சிலை லேசா அசைய ஆரம்பிக்குது. கரெக்டா வெய்யூஷியன் அங்க வந்துடுறான். எல்லாரும் இங்க இருந்து வெளியே கிளம்பி ஓடுங்க, இந்த சிலை சாதாரணமானது கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சிலை ரொம்ப அதிகமா அசையுது. வெய்யூஷியனோட மந்திர கட்டை போட்டுறான். ஆனா அது கொஞ்ச நேரம் தான் காப்பாத்த முடியுது, ரொம்ப நேரம் முடியல. ஓட போறீங்களா இல்லையா அப்படின்னு வெய்யூஷியன் கத்த பசங்க அத்தனை பேரும் கிளம்பி ஓடுறாங்க. வெய்யூஷியனும் அங்க இருந்து போயிட்டு இருக்கான். வெய்யூஷியன் மனசுக்குள்ள நானும் லான்வாங்ஜியும் 16 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்பவே இந்த சிலைக்கு மந்திர கட்டை போட்டோம், அது எப்படி ரிலீஸ் ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு ஓடிட்டு இருக்கான். வெய்யூஷியனால இதுக்கு மேல நம்மளால சிலையை சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருது. லான் கிளான் பசங்க கிட்ட யுவான் கிட்ட வந்துட்டு, உங்க மாஸ்டர் இருக்கார்ல லான்வாங்ஜி, அவருக்கு சீக்கிரமா ஒரு சிக்னலை விடுங்கன்னு சொல்ல வச்சிருந்த சிக்னல்லாம் தீந்து போயிருச்சுன்னு இந்த பசங்க சொல்றாங்க. இந்த மோசமான நிலைமையில கூட வெய்யூஷியன் தீந்து போச்சா, நல்லா உங்க மாஸ்டர் உங்களை வச்சு செய்ய போறாரா அப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான். இது ரொம்ப மோசமான சிலன், எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க, என்ன ஆச்சுன்னு இந்த பசங்க கேட்க, அதுவா, அதுக்கு கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணணும், என் கழுதை இருக்கே புல்லு சாப்பிட்டுச்சு, அது சக்தி புல்லு, அங்க இருக்கிற ஆத்மாங்க கிட்ட எல்லாம் சக்தியா அந்த புல்லு எடுத்துக்கிச்சு, ஒருவேளை இங்க இருக்கிறது ஒரு சாதாரணமான ஆத்மாவா இருந்ததுன்னா அந்த சக்தியெல்லாம் தான் முதல்ல சாப்பிட்டுருக்கணும், ஆனா இங்க இருக்கிறது மனுஷங்கள் கொள்ளணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஒவ்வொருத்தங்களையா கொள்ளுது, அப்ப இது சாதாரணமான ஆத்மா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டுன்னு சொல்ல பார்க்க லூசு மாதிரி இருக்க, ஆனா அறிவாளியா இருக்கே யாரு லான் கிளான் பசங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் லூசு இல்ல போலன்னு வெய்யூஷியன் வசமா மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இங்க தூரமா ஒரு இடத்துல நம்ம ஜியாங்சங் ஒரு டேபிள்ல, நம்ம லான்வாங்ஜி ஒரு டேபிள்ல, எதிரிங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு டேபிள்ல உட்காந்துட்டு பசங்க மான்ஸ்டர் எல்லாம் பிடிக்க போயிருக்காங்க, ஹெல்ப் தேவைப்படும் போது கூப்பிடுவாங்க, அப்ப போலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இந்த சிலைதான் அதுக்கெல்லாம் காரணங்கிறத எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு மறுபடியும் அந்த பசங்க எல்லாம் பேச ஆரம்பிக்க, அதுக்கா அந்த பொண்ணுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தது, மலைய பார்த்ததும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சா, அவளுக்கு கல்யாணம் நிச்சயமா இருந்தது, அந்த பையன் இறந்து போயிட்டான், உடனே அந்த பொண்ணு ஒரு மனசு வருத்தப்பட்டு வெளியே போயிருக்கா, அப்போ என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் புருஷன் உயிர் திரும்ப வரணும்னு சொல்லிருக்கா, அதனால அந்த கல்யாணம் ஆக வேண்டிய பையன் திரும்ப வந்திருக்கான், இவன் இறந்து போயிருக்கா, அவங்க அப்பா கோவிலுக்கு வேண்டிக்கிறதுக்காக தான் போயிருக்கணும், அவர் அங்க போகும்போது என் உயிரை எடுத்துக்கோ, என் பொண்ணு உயிரை திரும்ப கொடுன்னு சொன்னப்ப அந்த பொண்ணு மறுபடியும் திரும்ப வந்திருக்கா, அப்பா இறந்து போயிருக்காரு, ஆனாலும் அவ உயிரை எடுத்துக்கிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு அந்த சிலைக்கு அப்படிங்கறதால அவ பித்து பிடிச்ச மாதிரி ஆயிருக்கா. ஒருத்தவங்க குடும்பத்துல செத்து போயிட்டா வேண்டிக்கிறதுக்கு எங்க போவாங்க, சாமி கிட்ட தானே, அதை வச்சுதான் அந்த சிலையை கண்டுபிடிச்சேன்னு வெய்யூஷியன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் ஜின்லிங் திரும்ப அந்த சிலை எந்திரிச்சு வரணும்னு சொன்னப்ப சிலை எந்திரிச்சு வந்துருச்சான்னு அந்த பசங்க எல்லாம் கேட்க, அம்மா ஜின்லிங் எங்க போயிட்டான்னு அக்கா பையனை வெய்யூஷியன் தேட ஆரம்பிக்கிறான். பார்த்தா தூரத்துல அந்த சிலை நடந்து வந்துட்டு இருக்கு, அதுகிட்ட சண்டை போடுற மாதிரி பயந்துட்டு ஜின்லிங் ஓடி வந்துட்டு அம்ப எடுத்து அடிச்சிட்டு இருக்கான். ஜின்லிங் எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு வெய்யூஷியனுக்கு தோணுது, ஆனா அந்த சிலையை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு அவன்கிட்ட இப்ப பவர் இல்ல. அது மட்டும் இல்லாம லான்வாங்ஜி ஜியாங்சங் 2 பேர்கிட்டயும் பவர் இருக்கு, 2 பேரும் இங்க எல்லாம் தூரமா இருக்காங்க. வெய்யூஷியன் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான். டக்குனு அங்க இருக்கிற ஒரு மூங்கில வெட்டி புல்லாங்குழல் செஞ்சிடுறான். வெய்யூஷியன் எப்போதுமே அவனோட மியூசிக்க வச்சு நிறைய பப்பெட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிருக்கான் அவனோட பழைய காலத்துல. அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு மியூசிக்க வாசிக்க ஆரம்பிக்க உடனே எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. இதுவரை புல்லாங்குழல்ல அவசரமா பண்ணது அப்படிங்கறதால மியூசிக்கும் கேவலமா வருது. இந்த பைத்தியக்காரனுக்கு என்ன ஆச்சு, இப்ப மியூசிக் வாசிக்கிறானேன்னு ஆளுக்கு புலம்ப ஆரம்பிக்க, கரெக்டா அப்போ சிலைக்கு ஆனா ஒண்ணு புரியல, சிலை அத்தனை பேரையும் தூக்கி அடிச்சுட்டே இருக்கு. அந்த இடத்துக்கு அந்த நிமிஷத்துல யாரோ ஒருத்தங்க வராங்க. அவங்கள பார்த்ததும் மியூசிக் வாசிச்ச வெய்யூஷியனே ஷாக் ஆயிடுறான். ஏன்னா ஏதாவது ஒரு ஆத்மா நம்ம மியூசிக்கு கட்டுப்பட்டு வரும், அதை வச்சு நம்ம இந்த சிலைய பழி வாங்கலான்னு பார்த்தா அங்க வந்திருக்கிறது நம்ம வெய்யூஷியனோட பழைய ஃப்ரெண்டு.
வென்னிங் அப்படிங்கிற ஒரு பழைய ஃப்ரெண்டு நம்ம வெயூஷியன் வென்னிங் அப்படின்னு பார்த்தாலும் அவங்க சுத்தி நிக்கிற எல்லாரும் கோஸ்ட் ஜெனரல் வந்துட்டாருன்னு பயப்படுறாங்க. ஏன்னா வெயூஷியன் இல்லிங்கோட தலைவனா இருந்தப்போ அவங்க கிட்ட வந்துட்டு ஜெனரலா வேலை பார்த்தது நம்ம வென்னிங் தானா. அவனும் ஒரு பப்பெட் மாதிரி தான், உள்ள உயிர்னு பெருசா எதுவும் கிடையாது, ஆனா உணர்வுகள்னு எதுவும் இல்ல அப்படின்னா கூட அவன் ரொம்ப பலசாலியா இருக்கான். வெயூஷியனோட எல்லா கமாண்டுக்கும் கட்டுப்படுவான். என்ன கொல்லும் போதே வென்னிங்கையும் கொண்டுறாங்க. இவன் எப்படி திரும்ப வந்தான்னு எனக்கு ஒண்ணும் புரியல. யாராவது ஒரு வேலை ஒளிச்சு வச்சிருப்பாங்களோ அப்படின்னு வெயூஷியன் யோசிக்கிறான். ஆனா பவர் கொஞ்சம் கொடுக்குற அந்த மியூசிக் மூலமா வென்னிங் வேகமா போயிட்டு அங்க இருக்கிற சிலைய அடிச்சு நொறுக்கிடுறான். மத்த பசங்க எல்லாம் பாக்குறாங்க, அந்த இல்லிங் தலைவன் செத்து போயிருக்கலாம், ஆனா கோஸ்ட் ஜெனரல் வந்துட்டான், இவனை விடக்கூடாது, கொன்னு தள்ளணும் அப்படின்னு வென்னிங் அட்டாக் பண்றதுக்கு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. வென்னிங் வேற இப்ப கோவமா இருக்கான் வெயூஷியனோட மியூசிக்னால அப்படிங்கறதால வெயூஷியன் பாக்குறான். மறுபடியும் மியூசிக் எல்லாம் வாசிச்சு வென்னிங் அப்படி எங்கேயாவது ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் வச்சு சமாதானப்படுத்துறான். வென்னிங் ஒரு பக்கம் வெயூஷியனோட மியூசிக்க கேட்டு அங்கிருந்து கிளம்பி ஓடி போயிட வெயூஷியன் எங்க பின்னாடியே போயிருவானு ஒரு கை வந்து அவனை பிடிக்குது. பார்த்தா பிடிக்கிற கை லான் வாங்ஜி தான். லான் வாங்ஜிக்கு தான் இருக்கிறது எப்படி தெரியும் அப்படின்னு வெயூஷியனுக்கு ஒண்ணும் புரியல. முகத்துல மாஸ்க் போட்டிருக்கோம், எப்படி லான் வாங்ஜி கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அங்க இருந்து வேகமா வென்னிங் கிளம்பி போயிடுறான். எங்க வென்னிங்க போய் நம்ம லான் வாங்ஜி புடிச்சு கொண்டுடுவானோ அப்படின்னு வெயூஷியன் அவன் கையை திரும்ப பிடிச்சுக்கிறான். ஆனா வெயூஷியன் இத்தனை வருஷம் அப்புறம் கிடைச்சிருக்கான், அவனை விட்டு போறேங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட லான் வாங்ஜிக்கு இல்லவே இல்ல. அதுக்குள்ள அங்க ஜியாங் செங்கும் வந்துடுறான். ஜின்லிங்க பார்த்து அறிவு இருக்கா இல்லையா, என்ன கூப்பிட வேண்டியதானே அப்படின்னு கேட்க, நீங்க தானே எதையும் தோக்கடிக்காம வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, அந்த மாஸ்டரை பிடிக்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு ஜின்லிங் சொல்லிக்கிட்டு இருக்கான் மாமா கிட்ட. மத்தவங்க எல்லாம் போயிட்டு ஜியாங் செங்கு கிட்ட, மாஸ்டர் நாங்க யார பார்த்தோம் தெரியுமா, கோஸ்ட் ஜெனரல் வென்னிங் இங்க வந்தான், அவன் தான் அந்த சிலைய அடிச்சு உடைச்சான், இந்த ஆளு மியூசிக் வாசிச்சதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்தான்னு சொல்ல ஜியாங் செங் பாக்குறான். எங்கடா 16 வருஷமா உன் ஆத்மா திரும்ப வரலையே நினைச்சேன், நீ திரும்ப வந்துட்டியா அப்படின்னு கையில ஒரு ரிங் ஒண்ணு வச்சிருக்கான். அதை வச்சு ஜியாங் செங் வெயூஷியனை அடிக்கிறதுக்காக போறான். ஆனா அதுக்குள்ள நம்ம லான் வாங்ஜி மியூசிக் மூலமா அவனை காப்பாத்திடுறான். ஆனா அதுக்குள்ள வெயூஷியன் மறுபடியும் ஓடுறதுக்கு ட்ரை பண்ண இப்போ நம்ம லான் வாங்ஜியால காப்பாத்த முடியல. ஜியாங் செங் கையில இருக்கிற மோதிரத்தோட பேரு பர்பிள் லைட்டா, அந்த ஆயுதத்தை வச்சு மறுபடியும் அடிக்கிறான். கீழே விழறான் வெயூஷியன், ஆனா அவனுக்கு எதுவும் ஆகல. மத்தவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பர்பிள் லைட்டுக்கு ஒரு பெரிய பவர் இருக்கு. அது என்ன பவர் அப்படின்னா, யாராவது ஆத்மாக்கள் உங்க உடம்புக்குள்ள போயிருந்தா அந்த லைட்டை வச்சு அடிச்சா போதும், ஆத்மா உடம்புல இருந்து வெளியே வந்துருமா. அதனாலதான் வெயூஷியனோட ஆத்மா அந்த பையனோட உடம்புக்குள்ள இருக்கு போல நினைச்சு அவன் அடிச்சிருக்கான். ஆனா வெயூஷியனுக்கு ஆத்மால அவன் உடம்புக்குள்ள வாலண்டியரா போகல. ஒரு பையன் வந்து அவனோட உயிரையே தியாகமா பண்ணி இந்த உயிரை கூட்டு வந்திருக்காங்கிறதால அவன் உடம்புக்குள்ள இருந்து வெயூஷியனோட ஆத்மா போகவே இல்ல. நீ உன் மாஸ்க கலட்டு, உண்மையை சொல்லு, நீ வெயூஷியன் தானேன்னு கேட்க அங்க இருக்கிற எல்லாருமே வெயூஷியனை நீங்க தான் கொலை பண்ணீங்க, அப்புறம் எப்படி வெயூஷியன் நீங்க வர முடியும், அதுவும் நீங்க தான் உங்க பர்பிள் லைட்டால அடிச்சிட்டீங்கல்ல, இன்னும் எதுக்கு டெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க ஜியாங் செங்கால எந்த பதிலும் பேச முடியல. அமைதியா நம்ம தான் கொலை பண்ணோம் அப்படின்னு அங்க இருந்து போயிடுறான். இந்த நேரத்துல வெயூஷியன் டக்குன்னு அங்கே மயங்கி விழ ஆரம்பிக்கிறான். மயங்கி விழுறவன் அவனோட பிளாஷ்பேக்கு போயிடுறான். 16 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறதுக்கான கதை. இந்த கதை ஒரு பெரிய பிளாஷ்பேக்கா இருக்கும் போது அடுத்தடுத்து வர நிறைய பார்ட் இந்த பிளாஷ்பேக்ல தான் நடக்க போகுது. என்ன ஆகுது பிளாஷ்பேக்ல பாக்கலாம். வெயூஷியன் திடீர்னு எந்திரிக்கிறான் 16 வருஷத்துக்கு முன்னாடி. அங்க ஜியாங் செங், யாங்லி 2 பேரும் இருக்காங்க. இவங்க 3 பேரும் அக்கா தம்பியா ஒரே வீட்டுல தான் வளர்ந்தாங்கன்னு தெரியும். இப்ப இந்த 3 பேருமே லான் கிளானுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா லான் கிளான்ல ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் ஒண்ணு நடக்குது. எல்லா உலகத்துல இருக்க மத்த எல்லா கிளான்ல இருந்துமே ஸ்டூடெண்ட்ஸ் அங்க வர போறாங்க. சோ பெரிய 5 கிளான் போகாம இருப்பாங்களா, அவங்களும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அக்கா யாங்லியும் கூட போயிட்டு இருக்கா. அங்க போய் ரொம்ப வெயூஷியன் குறும்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். டே எங்க பாரு நாய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயூஷியனை பயமுறுத்துறாங்க. ஏன்னா நாய்னா வெயூஷியனுக்கு அவ்வளவு பயம். ஜியாங் செங்கும் யாங்லியும் கிண்டல் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. யாங்லிக்கு சொந்த தம்பி ஜியாங் செங்கை விட நம்ம வெயூஷியன் மேல அவ்வளவு ஒரு பாசம். ஏன்னா ரொம்ப நல்ல பையனா துரு துருன்னு இருக்கான் அப்படிங்கறதால எல்லாரும் சேர்ந்து கிளம்பி அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹோட்டல்ல தங்கிட்டு அதுக்கப்புறமா அங்க இருந்து போலான்னு ட்ரை பண்றாங்க. வெயூஷியன் நான் தான் ஹோட்டல்ல செலக்ட் பண்ணுவோம்னு ஓட ஆரம்பிக்க ஜியாங் செங்குக்கு சுத்தமா பிடிக்கல. பாருக்கா சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். இவங்க போய் நம்ம மானத்தை தான் வாங்க போறான்னு யாங்லி கிட்ட சொல்ல யாங்லி பாக்குறா. நம்ம குரூப்போட மோட்டோ என்னன்னு தெரியும்ல, எதுக்காகவும் யாருக்காகவும் வந்து நம்மளோட ரூல்ஸ் எல்லாம் மாத்திக்க கூடாது, நம்ம ஜாலியா இருக்கலாம், அப்பா சொல்லி கொடுத்திருக்காருல, அதை ஃபாலோ பண்ணுடா அப்படின்னு கேட்டு யாங்லி தம்பிய கூட்டு போயிட்டு இருக்கா. இவங்க 3 பேரும் ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்றதுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த ஹோட்டல்ல அப்ப ஒரு பொண்ணு உள்ள வரா. அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா, ஹோட்டல்ல எந்த ரூமும் யாருக்கும் கொடுக்க கூடாது, ஏன்னா எல்லா ரூமும் எங்க ஒருத்தங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு. ஏன்னா இவ ஜின் கிளானை சேர்ந்த பொண்ணு. இருக்கிற அந்த 5 கிளான்ல ஜின் கிளானை சேர்ந்தவங்க எல்லாமே டிஃபரெண்டா தெரிவாங்க. கோல்டு கலர்ல தான் எப்பவுமே ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கிட்ட பணம் அதிகமா இருக்கு, ரொம்ப செல்வ செழிப்பு இருக்கு அப்படிங்கறதால ஜின் கிளானோட தலைவரோட பையன்,
அதாவது யங் மாஸ்டர் தான் இந்த இடத்துல வந்து தங்க போறான். சோ ஒட்டுமொத்த ஹோட்டலையும் அவங்களே வாங்கிடுறாங்க. வெயூஷியன் பாக்குறான், நமக்கு தங்கறதுக்கு ஒரே ஒரு ரூம் இருந்தா கூட போதும் அப்படின்னு அந்த வேலைக்கார பொண்ணுங்க கிட்ட போய் ஃபிளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். வெயூஷியன் சரியான ஃபிளர்ட் அப்படிங்கறதால அந்த பொண்ணே மயங்கிடுறா. சரி போனா போது ஒரே ஒரு ரூம் தானே, ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. வெயூஷியன் பெருமையா திரும்ப வரான். ஜியாங் செங், ஏண்டா வலிஞ்சே ஒரு புள்ளிக்கிட்ட கடலை போட்டே ஒரு ரூம் வாங்கிட்டியா அப்படின்னு கேட்க வெயூஷியன் ஜியாங் செங் ரெண்டு பேருமே அந்த ஜின் கிளானோட பையனை திட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பையனோட பேரு ஜின் ஷுவான். ஜின் ஷுவானை அவங்க திட்டுறதுக்கு இன்னொரு ஸ்பெஷலா ரீசன் இருக்கு. யாங்லி இருக்கால அவங்க அக்கா, அந்த பையனுக்கும் அந்த ஜின் ஷுவானுக்கும் சின்ன வயசுலயே கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்க. இவனை போய் நிச்சயம் பண்ணிட்டாங்க அப்பா அம்மாவும். கொஞ்சமாவது யோசிச்சு இருந்திருக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையன் வரா அப்படிங்கிற சத்தம் கேக்குது. அதுக்குள்ள வந்துட்டு இவங்க எல்லாரையும் ரூம காலி பண்ண சொல்லி ஏற்கனவே இந்த ஜின் ஷுவான் உத்தரவு வர போட்டானா. ஜின் ஷுவான் உள்ள வரா. ரொம்ப பணக்கார வீட்டு பையன், நமக்கு தெரியும்ல. டீ சரியில்லை, டீ டம்ளர் சரியில்லை, டேபிள்ல தூசியா இருக்குன்னு ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்கான். அங்க இருக்கிற வேலைக்கார பொண்ணுங்க எல்லாம் சாரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க வெயூஷியன், ஜியாங் செங், யாங்லி மூணு பேரும் ரூம காலி பண்ண சொல்லிட்டதால ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்காங்க. ஜின் ஷுவான் பாத்துட்டான், இந்த பொண்ண கல்யாணம் தானே பண்ணிக்க போறான் யாங்லிய. அப்ப கூட அவனுக்கு ஒரு மாசங்கிறது கொஞ்சம் கூட இல்ல. இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் மட்டும் சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கான். வெயூஷியன் பாக்குறான், ஒரு ரூம்ல தங்குனா என்ன, ஒருத்தங்களுக்கு இத்தனை வேலைக்காரங்க தேவையா, நம்ம எல்லாம் கத்துக்க போறது கான்ஃபரன்ஸ்க்கு, படிக்க போற நேரத்துல இந்த பகட்டான வாழ்க்கை எல்லாம் தேவையா அப்படின்னு திட்டிட்டு அங்க இருந்து அமைதியா கிளம்பி போயிடுறான். ஜின்ஷுவான் அப்படியே அமைதியா பாத்துட்டே இருக்கான். இங்க யாங்லி போயிட்டு அவ பேக் எடுத்து திரும்ப வரா. அந்த ரூம்குள்ள ஜின்ஷுவான் வந்துடுறான். சாரி, நான் தப்பான ரூம்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு ஜின்ஷுவான் அங்க இருந்து போக யாங்லி பாத்துட்டு இருக்கா. ஒரு சிரிச்சிருந்தா என்ன, ஒரு பாசமா ஒரு வார்த்தை பேசி இருந்தா என்னன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா வெயூஷியனுக்கு அக்கா மனசு கஷ்டப்படுதேன்னு ரொம்ப வருத்தம் ஆயிடுது. அவனும் கிளம்பி போயிட்டு இருக்கான். இவங்க போக வேண்டிய அந்த கான்ஃபரன்ஸோட இன்விடேஷனை வெளியவே விட்டுட்டு எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. வெயூஷியன் ஜியாங் செங் கிட்ட இந்த மாதிரி ஒரு கேவலமான மாப்பிள்ளை நம்ம அக்காக்கு தேவைதானாடா அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, வாய மூடு, அக்கா மனசு கஷ்டப்பட போகுது, சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங் செங் கூட்டு போயிட்டு இருக்கான். ஜியாங் செங்குக்கும் வெயூஷியனுக்கும் ஒரே வயசு தாங்கிறதால ரெண்டு பேரும் அப்படி வாடா போடான்னு சொல்லி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த மூணு பேரும் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு அவங்க டீம் ஆளுங்களோட லேண்ட் கிளானுக்கு வந்துடுறாங்க. எங்க கான்ஃபரன்ஸ் நடக்க போதோ அந்த இடத்துக்கு. லேண்ட் கிளான் ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி நடப்பாங்க தெரியும். இங்க இன்விடேஷன் இல்லாம இவங்க யாரையுமே உள்ள விட மாட்டேன்னு வாசல் இருக்கிற பையன் சொல்லிடுறான். என்னதான் இருந்தாலும் நீங்க வாசல்ல வெயிட் பண்ணுங்க, இல்ல நீங்க தான் அப்படி அவங்கன்னு ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு சாயந்தரமா எங்க மாஸ்டர் வருவாரு. அவர் வந்து நீங்க அவங்க தான் சொன்னதுக்கு அப்புறம் வேணா உங்களை உள்ள விடுறோம் அப்படின்னு சொல்ல, எங்க சாயந்தரம் வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், நாங்க எவ்வளவு நேரம் வெளியவே நிக்கிறதுன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே லான் வாங்ஜி இங்க வரான். இதுதான் வெயூஷியன் லான் வாங்ஜியை பாக்குற ஃபர்ஸ்ட் டைம். லான் வாங்ஜியோட அண்ணா, அவன் பேரு லான் ஷீச்சன். ரெண்டு பேருமே இந்த ஊர்லயே ரொம்ப அழகான பசங்க, ரொம்ப ஃபேமஸ் ஆன ஆளுங்க. சோ லான் வாங்ஜி வரத பாத்துட்டு அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் ஆண் வாய பொழுது பாத்துட்டு அழகா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, லான் வாங்ஜி பின்னாடியே ஒருத்தனை ஸ்ட்ரக்சர்ல வச்சு தூக்கிட்டு வர சொல்லிட்டு இருக்கான். அந்த பையன் உடம்புல அப்படியே மார்க் எல்லாம் போயிருக்கு, நரம்பெல்லாம் கருப்பு கலர்ல ஏறி இருக்கு. இது என்னது அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போதே அந்த பையனுக்கு உடம்புல உயிர் இருக்கு அப்படின்னு வெயூஷியன் சொல்றான். யாரா அது விஷயம் தெரிஞ்ச பையன் அப்படின்னு லான் வாங்ஜி திரும்ப பாக்குறான். வெங்க ஜியாங் செங் வந்துடுறான். நாங்க ஜியாங் கிளான்ல இருந்து வந்திருக்கோம், இன்விடேஷனை மறந்து வச்சுட்டோம், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல இன்விடேஷன் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு லான் வாங்ஜி ரெண்டே வார்த்தை சொல்றான். வெயூஷியன் ஏதோ இவன் சொன்னா மட்டும் கேக்குற மாதிரி, நாங்க மறந்துட்டோம், ரொம்ப தூரம் இருக்கு, 20 கிலோமீட்டர் போயிட்டு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதனால எங்களை உள்ள விடுங்கன்னு சொல்ல எல்லாத்தையும் அப்படியா அப்படின்னு ஓஹோன்னு லான் வாங்ஜி கேட்டுட்டு இன்விடேஷன் எடுத்துட்டு வாங்கன்னு அதே பதில சொல்றான். வெயூஷியன் இவன முட்டாளா அதே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கத்த ஆரம்பிக்க லான் வாங்ஜி திரும்பி பாக்குறான். இவன் வாயில இந்த மௌன மந்திரத்தை போட்டுறான். ஏன் வாயாவது ஓபன் பண்ணி விடுங்கன்னு வெயூஷியன் வாயை மூடிக்கிட்டே கத்த ஆரம்பிக்க, நீங்க பனிஷ்மெண்ட் வாங்கிருக்கீங்க, ஒரு 10 நிமிஷத்துல மந்திரம் தானாவே போயிடும்னு சொல்ல ஜியாங் செங்க போட்டு வெயூஷியன் உலுக்கி எடுத்துட்டு இருக்கான். இங்க லான் வாங்ஜி பாக்குறான். வெயூஷியனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே உனக்கு லேசா புடிச்சிருச்சு போல, யார் அந்த பையங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான். வெயூஷியன் இன்விடேஷன் எடுக்கிறதுக்காக கிளம்பி போயிட மத்த பசங்க எல்லாம் ஒண்ணா நிக்கிறாங்க. ஜியாங் செங் அக்கா கிட்ட வந்துட்டு, என்னாச்சுக்கா, வெயூஷியனை பத்தி கவலைப்பட்டு இருக்கியான்னு கேட்க, இல்ல இங்க பாரு, இந்த பையன் ஜின்ஷுவான் நம்மள பார்த்து ஒரு வார்த்தை பேசி இருந்தா என்ன, வெயூஷியன் நல்ல பையன் தான், கொஞ்சம் வாய் ஓவரா பேசுவான், அதுக்காக யாராவது வருத்தப்படுவாங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அங்க யாரோ வராங்க. அங்க நம்ம யாங்லி ஜியாங் செங் ரெண்டு பேரும் திரும்பி பாக்குறாங்க. வெயூஷியன் இன்விடேஷன் எடுத்துட்டு ஒரு வழியா நைட்டு தங்கி இருந்த இடத்துக்கு வந்துடுறான். இங்க யாருமே இல்ல, எல்லாரும் எங்க போனாங்க, ஒருவேளை ஊருக்குள்ள போயிட்டாங்க போல அப்படின்னு வெயூஷியன் அந்த ஊர் வாசலுக்கு வரான். இப்ப வாட்ச்மேன் யாரும் இல்ல, ஆனா மந்திரக்கட்டு மட்டும் ஒண்ணு போட்டிருக்கு. வெயூஷியன் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப திறமைசாலிங்கிறதால இந்த மந்திரக்கட்டெல்லாம் உடைக்கிறது அவனுக்கு ஒரு மேட்ரே இல்ல. ஈஸியா ஒரு மந்திரத்தை போட்டு அந்த மந்திரக்கட்டை உடைச்சிட்டு வெயூஷியன் உள்ள போயிடுறான். அந்த ஊரோட ஸ்பெஷல் வைன் 2 பாட்டில் இருக்கு, அத வேற 2 வாங்கிட்டு வரான். அடுத்து காம்பவுண்ட் பூட்டி இருக்குங்கிறதால காம்பவுண்ட் ஏறி குதிச்சு உள்ள போக ட்ரை பண்ண வெயூஷியன் பயந்து போய் பக்கத்துல திரும்பி பார்த்தா லான் வாங்ஜி ரோபோ மாதிரி நின்னு பாத்துட்டு இருக்கான். எங்க அக்காவை காணோம், அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன் இவன் வலிஞ்சுட்டே சொல்ல ஆரம்பிக்கிறான். உடனே லான் வாங்ஜி சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த இடத்துக்குள்ள திருட்டுத்தனமா யாரும் வரக்கூடாது, ஃபர்ஸ்ட் ரூல நீ பிரேக்
இன்வைட் பண்ணிருக்க. இன்விடேஷன் இல்லாம பெர்மிஷன் இல்லாம வந்து ரெண்டாவது தப்பு. அது மட்டும் இல்லாம ஒயினே எங்க ஊருக்குள்ள அலௌட் கிடையாது, அதை எடுத்துட்டு வந்தது மூணாவது தப்புன்னு சொல்ல வெய்யூஷன் இப்ப என்ன 2 பாட்டில் வச்சிருக்கேன், ஒன்ன உனக்கு கொடுத்துட்டேன், டீல் ஓகேவா அப்படின்னு கேட்க லான்வாங்ஜிக்கு கோபம் அதிகமாயிடுது. வெய்யூஷன் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். வெய்யூஷனுக்கும் லான்வாங்ஜியும் திறமையில சலைச்சவங்களே கிடையாது. மாறி மாறி 2 பேரும் அடிச்சிட்டு இருக்காங்க. வெய்யூஷனோட ஒயின் பாட்டில லான்வாங்ஜி கட்டிருக்க கயிறு அறுத்து விட அது கீழே உடையிற மாதிரி விழுந்துட்டு இருக்கு. வெய்யூஷன் கீழே போயிட்டு ஜஸ்ட் மிஸ்ல ஒரு பாட்டில் உடைஞ்சிருது. இன்னொரு பாட்டில புடிச்சிட்டான். வெய்யூஷன் பாக்குறான், என்ன லான்வாங்ஜி ஓவரா பண்ணிட்டு இருக்க, இது எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வாங்கிட்டு வந்த தெரியுமா, இப்ப என்ன ஊருக்குள்ள வந்து குடிக்க கூடாது, காம்பவுண்டுக்கு வெளியேங்கிறது நடுவுல இடம் தானே, நியூட்ரலான இடம் தானே, நான் அங்க இருந்துட்டு குடிச்சுக்கிறேன் அப்படின்னு காம்பவுண்ட் மேல ஏறி உட்காந்துட்டு இப்ப குடிக்க போறேன்னு ஒரே ஒரு வாய் வைக்கிறான். ஆனா அடுத்த வாய் வைக்கிறதுக்குள்ள நம்ம வெய்யூஷனுக்கு லான்வாங்ஜி மறுபடியும் மௌன மந்திரத்தை போட்டுறான். வாய் இருக்க மூடிக்குது. ஓபன் பண்ண போறியா இல்லையா அப்படின்னு நம்ம லான்வாங்ஜி கிட்ட வெய்யூஷன் கேட்க என் கூட வா அப்படின்னு லான்வாங்ஜி வெய்யூஷன் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். இங்க உள்ள லான்வாங்ஜி ஃபேமிலியோட மாஸ்டர் இருக்காரு. இந்த லான் கிளானுக்கே இவர் தான் தலைவர். அவர் கூட நிக்கிற இந்த பையன் தான் லான் ஷீச்சன், லான்வாங்ஜியோட அண்ணா. ஷீச்சன் அப்படிங்கிற பேர்ல நம்ம பார்க்கலாம். ஷீச்சன் சொல்லிக்கிட்டு இருக்கான், இது என்ன மாதிரி பாதிப்புனே கண்டுபிடிக்கவே முடியலையேன்னு. அங்க ஒரு மாதிரி ஒரு பையன் இறந்து போன மாதிரி வந்தான்ல, அவன் பாடியை பத்தி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா யாரோ வர மாதிரி சத்தம் கேக்குதுன்னு பாடியை மூடி வச்சுட்டு 2 பேரும் போய் உட்காந்துக்கிறாங்க. அங்க லான்வாங்ஜி வெய்யூஷனை கூட்டு வரான். லான் ஷீச்சன் பாக்குறான், எதுக்காக நீங்க இவ்ளோ ஃபோர்ஸ் பண்றீங்கன்னு தெரியல, உங்க அக்காவை நாங்க தான் கூட்டு வந்தோம், லான்வாங்ஜி தான் தனியா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரதுக்கு விட்டான் அப்படின்னு சொல்ல வெய்யூஷன் அப்படியா, இவன் மோசமான பையன், தெரியாம நான் அப்படி பண்ணிட்டேன், என் அக்கா உள்ள வந்துட்டாங்கல்ல, எனக்கு அது போதும் அப்படின்னு கொஞ்சம் மரியாதை இல்லாமலே பேசிட்டு இருக்க அந்த லான் மாஸ்டர் முறைக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சமா மரியாதை இல்லாத பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பக்கமா திரும்பி, அம்மா அங்க இருக்கிற பின்னாடி பாடி இருக்கே, அந்த பையன் வரும்போது உயிரோட தான் இருந்தான், இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்க இவனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு எல்லாரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இன்னொரு முக்கியமான இடத்தை காட்டுறாங்க. வென் கிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான். இந்த 5 பெரிய கிளான் சொன்னோம்ல, அதுல இவங்களும் ஒருத்தங்க. ஆனா கொஞ்சம் கொடூரமான வகையெல்லாம் ஃபாலோ பண்றவங்க. அதுல மாஸ்டர் ஒருத்தர் இருக்கான், தலைவன். அவன் தான் ஒட்டு மொத்தமா வென் கிளானுக்கே. இங்க வென்சிங் அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா, இவளும் அந்த பிரிவோட ஆளுதான், அந்த பரம்பரையை சேர்ந்தவதான். அவகிட்ட சொல்றான் அந்த ஆளு தலைவன், இங்க பாரு அந்த 2வது அயன் அந்த இடத்துலதான் இருக்கு லான் கிளான்ல, நீ எங்க என் பையனோட கிளம்பி போற, அங்க இருந்து அதை எடுத்துட்டு வர அந்த அயனை புரியுதான்னு சொல்ல, என் தம்பியே என் கூட கூட்டு போறேன் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வென்னிங் அங்க இருந்து போயிடுறா. அந்த தலைவன் லேசா ஒரு சொடக்கு போட டக்குன்னு இந்த இடத்துல ஒரு பெரிய ஆபத்து வர மாதிரி இருக்கு. லான் கிளான்ல என்னவோ நடக்குதுன்னு நம்ம வெய்யூஷன் லான்வாங்ஜின் எல்லாரும் பாத்துட்டு இருந்தாலும் அந்த டெட் பாடி திடீர்னு எதிர்க்குது. நான் தான் சொன்னேன்ல, இன்னும் அதுக்கு உயிர் இருக்குன்னு சொன்னேன்ல, பாத்தீங்களா, ஆனா சொந்தமா கான்சியஸ் எதுவும் இல்ல, வேற ஏதோ மாஸ்டருக்கு அடிமை ஆயிட்டு, அதாவது பப்பெட் ஆயிட்டு அவங்க சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது அப்படின்னு வெய்யூஷன் சொல்றான். என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெய்யூஷன் அங்க இருந்து கிளம்புறான். லான்வாங்ஜி அவங்க அண்ணன் லான் ஷீச்சான் கூப்பிட்டுட்டு, நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன்டா, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும், நீ எப்பவுமே வந்து ஸ்ட்ரிக்டாவே வாழ்ந்துட்ட ரூல்ஸ் படியே, உனக்கு யாருமே ஃப்ரெண்ட் இல்ல. வெய்யூஷன் பாத்தியா எப்படி துருதுருன்னு இருக்கான், அவன் ஒரு ஃப்ரெண்டா நீ வச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்ல, அண்ணா இங்க இருந்து கிளம்புறேன்னு லான்வாங்ஜி சொல்றான். சரி அவசரப்படாத, எனக்கும் உன்னை பத்தி சில சமயம் கவலை இருக்காதா என்ன, நீ ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் எல்லாரும் கூட நான் ட்ரை பண்றேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல, உன்னை பாக்கும்போது வெய்யூஷன் உனக்கு லேசா புடிச்ச மாதிரி தோணுது அப்படின்னு லான்வாங்ஜி கிட்ட சொல்ல, லான்வாங்ஜி நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இங்க மறுபடியும் இந்த வென் கிளானோட தலைவன் அடுத்து ஒருத்தனை கூப்பிடுறான். இவன் பேரு சூயாங்கா. சூயாங்க கிட்ட அடுத்த அயன் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. முதல் அயன் தாஃபான் மலையில இருந்தது, அந்த டான்ஸ் ஆடுற சிலை கிட்ட, அதை நம்ம கொண்டு வந்துட்டோம், இனிமே நம்ம அடுத்த அயனை எடுக்கணும் அப்படின்னு சொல்ல, அடுத்த அயனை எடுக்கணும், எனக்கு அயனை வச்சுட்டா ஒரே ஒரு அயனை வச்சு உங்களுக்கு எத்தனை பப்பெட் பண்ணி கொடுத்திருக்கேன் பாருங்க, 2வது அயன் 3வது அயன்லாம் கிடைச்சா எவ்வளவு பப்பெட்ஸ் பண்ணலாம், எவ்வளவு பவர்ஃபுல்லா பண்ணலாம், மொத்தமா அந்த சீல்ல 4 அயன் இருந்திருக்க வேண்டியது, 1 நமக்கு கிடைச்சிருச்சு, அடுத்தது எங்க இருக்குன்னு என்கிட்ட சொல்றீங்களா அப்படின்னு அந்த சூயாங்க கேட்டுட்டு இருக்கான். உடனே இந்த வெண் தலைவன் அவனை போட்டு கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான், என்னை ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு. ஆனா அந்த சூயாங் சரியான வில்லனா இருப்பான் போல. எனக்கு எந்த உலகத்தை கட்டுப்படுத்தி ஆளணும்லாம் எந்த ஆசையும் கிடையாது, சாவை பத்தி எனக்கு பயம் கிடையாது, போர் அடிக்கும் பாருங்க அதை பத்தி மட்டும் தான் எனக்கு பயம். அந்த 3வது அயன் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அது இருக்கிற இடத்த சொன்னீங்கன்னா நான் போய் எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்ல, 2வது அயன் லான் கிளான்ல இருக்கு, அது எங்க இருக்குன்னு முதல்ல என் கைக்கு கிடைக்கட்டும், அப்புறமா 3வது அயன் எங்க இருக்குன்னு நான் சொல்றேன் அப்படின்னு இந்த வெண் தலைவன் சொல்றான். நான் அதை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூயாங் சிரிச்சுட்டே அங்க இருந்து கிளம்பி போறான். அதோட தான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. நிறைய கேரக்டர்ஸ் இருக்குல்ல, அடுத்த பார்ட்டை மட்டும் நீங்க கம்ப்ளீட்டா பாத்துட்டீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்ச கேரக்டர்ஸா மாறிடுவாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்தது, இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா, இதுல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாரு, என்ன நினைக்கிறீங்க இந்த சீரிஸ் பத்தி அப்படிங்கறது எல்லாத்தையும் இன்னைக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. அடுத்த எபிசோட்க்கு வெயிட் பண்ணிட்டே இருங்க. அது வரைய பாய்.